அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசிக்காரர்களுக்கு மிகவும் வலுவாக ராசியின் அதிபதியாகவும் ராஜ யோகாதிபதியாகவும் இருக்கக்கூடிய புதன் மிகவும் வலுவாக ஜென்ம ராசியில் ஆட்சி பலமும் உச்சபலமும் பெற்று வலம் வந்து கொண்டிருக்கிறாருங்க. அவர் உச்சபலம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் அவருடன் இணைந்து உருவாக்குகிறார் புத ஆதித்ய யோகத்தை. எனவே இந்த தருணத்தில் 2 மடங்கு ஜாக்போட் அடிப்பது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் கன்னிராசிக்காரர்கள் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது கன்னிராசிக்காரர்களை பொறுத்தவரை மிகவும் வலுவாக ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய வித்யாகாரகரான புதன் ஜென்ம ராசியில் ஆட்சி பலம் பெற்றிருப்பதோடு மட்டுமல்லாது உச்சமும் பெற்ற அமைப்பில் பலம் வருவது கூடுதல் சிறப்பு வாய்ந்த ஒரு அற்புதமான நேரமாக உறுதியாக அமைந்திருக்கிறது. அப்படிப்பட்ட இந்த தருணத்தில் அவர் மிகவும் வலுவாக வலம் வந்து கொண்டிருக்கும் போது அவருடன் அவரது அதிநட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சூரியனும் இணைகிறார். ராசிக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய சூரியன் ராசியின் அதிபதியான புதனுடன் இணையும் இந்த தருணம் என்பது உறுதியாகவே சூரியனின் அமைப்பால் ஜாக்போட் அடிக்க போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் ராசியின் அதிபதியும் உச்சம் பெற்றிருப்பதால் 2 மடங்கு ஜாக்போட் அடிப்பது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாக கிடைக்கிறது. ஏனென்றால் புதன் மற்றும் சூரியன் ஆகிய 2 கிரகநிலைகளும் இணைந்து ஜென்ம ராசியில் சஞ்சரிப்பது மட்டுமல்லாது மிகவும் வலுவாக சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் 7ஆம் இடத்தை வலுவாக பார்க்கின்றன. எனவே மிக பெரிய அளவிலான காரிய தடைகள், சிரமங்கள், சிக்கல்கள் போன்றவை முற்றிலுமாக விலகி முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக இந்த வேளை அமைய போகிறது. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ராசிக்கு விரையாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் விரயஸ்தானத்தில் இருந்து விலகுவது பல்வேறு வகையான அலைச்சல் சிரமத்தை குறைப்பதோடு மட்டுமல்லாது அவர் மோட்சக்காரகரான கேதுவை விட்டும் விலகுகிறாருங்க. எனவே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் ரெட்டிப்பு நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் 2 மடங்கு ஜாக்போட் அடிப்பது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. எனவே மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் அபரிவிதமாக கைகூடக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக இந்த வேளை அமைய போகிறது. அது மட்டுமல்லாது ஆளுமையும் அதிகாரமும் பெற்ற கிரகமாகவும் உஷ்ண கிரகமாகவும் இருக்கிறார் சூரியன். அவர் விரயஸ்தானத்தில் இருந்து ஜென்ம ராசிக்குள் நுழைந்திருப்பதால் உஷ்ண கிரகமான சூரியனின் அமைப்பால் உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் உள்ளிட்ட பல சிரமங்கள் இந்த தருணத்தில் உறுதியாகவே விலகும். நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான அலைச்சல் சிரமம் இந்த தருணத்தில் குறைவதோடு நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் பல பணிகளை விரைவாகவும் துரிதமாகவும் செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் மிகவும் வலுவாக கன்னிராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது என்பதை சூரியன் திட்டவட்டமாக உறுதிப்படுத்தி கொடுக்கிறார். அதோடு மட்டுமல்லாது ராசியின் அதிபதியான புதனும் இணைந்திருப்பதால் இந்த தருணத்தில் 2 மடங்கு நல்ல வாய்ப்புகள் உண்டு. அதிலும் குறிப்பாக ஆளுமையும் அதிகாரமும் பெற்ற சூரியன் ஜென்மராசிக்குள் வந்திருப்பதால் ஆளுமையும் அதிகாரத்துடன் பல பணிகளை செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்கிறது. உறுதியாகவே இந்த வேளையில் குடும்பம், தொழில், உத்தியோகம் என எந்த பணியாக இருந்தாலும் உறுதியாகவே முடிவெடுக்கக்கூடிய வகையில் ஆளுமையும் அதிகாரமும் பெற்ற சூரியனின் அமைப்பால் பல முடிவுகளை திறன்பட மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் அபரிவிதமாக கிடைக்கிறது. நீங்கள் நினைப்பதை காட்டிலும் நம்பிக்கையும் தைரியமும் அதிகரிப்பதால் பல்வேறு வகையான பணிகளை தைரியத்துடனும் துணிச்சலுடனும் சிறப்பாக செய்து முடிக்கும் தருணமாக பார்க்கப்படுகிறது. சமூகத்தில் மதிப்பு மரியாதை உயர்வதோடு அரசு தொடர்பான எந்த காரியங்களாக இருந்தாலும் வெற்றி உறுதியாக கிடைக்கும். இந்த வேளையில் புதிதாக விண்ணப்பம் செய்திருக்கக்கூடிய குடும்ப அட்டை உள்ளிட்ட பல்வேறு வகையான விண்ணப்பங்கள் மற்றும் அரசு சலுகைகளுக்காக விண்ணப்பித்திருக்கக்கூடியவர்களுக்கு உறுதியாகவே இந்த வேளையில் சூரியன் ஜென்மத்திற்குள் வந்திருக்கக்கூடிய இந்த வேளையை வெற்றிகரமாக அமைத்து கொடுக்க போகிறது. நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல பல வாய்ப்புகள், அரசாங்க சலுகைகள் உறுதியாகவே எவ்விதமான சிரமமும் சிக்கலும் இன்றி எளிதில் கைகூடக்கூடிய அற்புதமான வேலையாக பார்க்கப்படுகிறது. பண வரவை அதிகரிக்கக்கூடிய திறனை மேம்படுத்தக்கூடிய வாய்ப்பும் இதனால் குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல சூழலும் கன்னிராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் கட்டுக்குள் இருக்கும். எந்த ஒரு செயலை செய்தாலும் இதில் இருக்கக்கூடிய சிரமங்களை முழுமையாக களைந்து உடல்நல ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கான சந்தர்ப்பம் உண்டு. நீண்ட நாட்களாக உடல் ரீதியாக பல பிரச்சனைகளை சந்தித்து வரக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு அவற்றில் நல்ல தீர்வு கிடைக்கும்.
அதோடு மட்டுமல்லாது எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அதை கம்பீரமாகவும் விரைவாகவும் செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான ஆற்றலும் வலுவான தருணம் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. உங்களுடைய வாழ்வில் மிக பெரிய அளவில் தீர்க்க முடியாத பிரச்சனை என்று இருக்கக்கூடிய பல காரியங்களை இந்த தருணத்தில் சிறப்பான மாற்றம் உள்ளதாக மாற்றி கொடுக்க போகிறாருங்க. ஏனென்றால் உதாரணமாக ஒரு கதை ஒன்றை பார்க்கலாம். ஒரு நபர் இருக்கிறார். அவருக்கு தான் இந்த உலகில் இல்லாத அனைத்து பிரச்சனையும் இருக்கிறது என்று நினைத்துக் கொள்கிறார். ஆனால் உண்மையில் இந்த உலகில் பிறந்த அனைவருக்குமே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. ஆனால் அந்த பிரச்சனைகளிலிருந்து எப்படி வெளிவருவது என்ற நுட்பங்களை கற்றுக்கொண்டாலே போதும், சிறப்பான மாற்றம் கிடைக்கும். அந்த நபர் அவருடைய வாழ்வில் மீளவே முடியாத பிரச்சனை, என்னுடைய வாழ்க்கை முழுவதும் பிரச்சனையாகவே நிரம்பி இருக்கிறது, அதற்கு தீர்வு காண வேண்டும் என்று ஒரு முனிவரை அணுகுகிறார். முனிவரிடம் தனக்கு இருக்கக்கூடிய அனைத்து வகையான பிரச்சனைகளையும் தெரிவிக்கிறாருங்க. அவர் சொல்லக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தையும் பொறுமையாக அந்த முனிவர் கேட்டுவிட்டு அதற்கு பிறகு ஒரு டம்ளரில் நீர் எடுத்து வர சொல்கிறார். நீர் எடுத்து வர சொன்னதற்கு பிறகு ஒரு கைப்பிடி அளவு உப்பை அள்ளி அந்த நபரிடம் கொடுத்து அந்த டம்ளரில் போட்டு அதை கரைக்க சொல்கிறார். கரைத்ததற்கு பிறகு அந்த தண்ணீரை குடிக்க சொல்கிறார். அவரும் குடிக்கிறார். குடித்தால் உறுப்பு கைக்கிறது என்று அந்த தண்ணீரை துப்பி விடுகிறார். அதே அளவு கைப்பிடி அளவு உப்பை எடுத்து கொடுத்து அருகாமையில் உள்ள நீரோடையில் சென்று கரைக்க சொல்கிறார். கரைத்ததற்கு பிறகு அந்த நீரோடையின் தண்ணீரை குடிக்க சொன்னால் அது இனிப்பாக இருக்கிறது. இது எப்படி சாத்தியம் என்று அவரிடம் கேட்க, இங்கு தண்ணீரின் அளவு குறைவு, அங்கு அதிகம், அதனால் இதன் சுவை மாறுபடுகிறது என்று சொல்கிறாருங்க. அதுபோன்றுதான் உன்னுடைய வாழ்விலும் ஒரு பிரச்சனைக்குள் இருந்து அந்த குறுகிய டம்ளர் போல் இருக்கக்கூடிய இடத்தில் உன்னுடைய பிரச்சனையை போட்டு கிளறி கொண்டே இருந்தால் இந்த பிரச்சனை மேலும் அதிகமாகுமே தவிர அதற்கு தீர்வு எதுவும் கிடைக்காது. ஆனால் அதே சமயம் இந்த நீரோடையை போன்று அகண்ட இடத்தில் அந்த பிரச்சனையை போடும்போது அது காணாமலே போய்விடுகிறது. இது போன்றுதான் உன்னுடைய பிரச்சனைக்கு தீர்வு அந்த டம்ளருக்குள் இருந்து தேடுவதை விட அகன்ற இடத்தில் இருந்து தேடும் போது பல வகையில தீர்வு கிடைக்கும். ஒரே ஒரு தீர்வு தான் இருக்கிறது என்று எண்ணி செயல்படாமல் பல தீர்வு உண்டு என்று எண்ணினாலே மிக சிறப்பான மாறுதல் நிச்சயமாக கிடைக்கும் என்பதை சொல்கிறாருங்க. அதற்கு பிறகு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அற்புதமான வாய்ப்புகளும் உறுதியாக உங்களுடைய வாழ்வில் சிறப்பானதாக அமையும். சுறுசுறுப்பாக பல பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதோடு சிறப்பான முன்னேற்றத்தை உருவாக்கி கொள்ளலாம். தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய சிக்கல்கள் சப்தமத்தை வலுவாக பார்ப்பதால் இந்த தருணத்தில் நீங்கும். முன்கோபத்தை குறைத்துக் கொள்வதோடு விதி வலியது என்று சொல்லக்கூடிய வகையில் அவசரப்பட்டு முடிவெடுத்து ஆந்தோன்றித்தனமாக தனிச்சையாக செயல்பட்டதால் சில தவறான வாய்ப்புகளை உருவாக்கிய சூழலில் அதில் நல்ல ஒரு மாறுதல் இந்த வேளையில் கிடைக்கும் தருணமாக அமைய போகிறது. எனவே இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதிகார தோரணையில் செய்யாமல் அனைவரையும் அரவணைத்து செய்து முடிக்கக்கூடிய பல நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் உறுதியாக கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது இலக்கை நோக்கி பயணிக்கும் போது சிரிக்காமல் கடுகடுவென்று இருப்பதை காட்டிலும் நகைச்சுவையின் முக்கியத்துவத்தை உணர்ந்து கொண்டு இன்முகத்துடன் பல பணிகளை செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பமும், நான் பிடித்த முயலுக்கு 3 கால் என்று பிடிவாத குணத்துடன் இல்லாமல் சிறப்பாக செயல்படக்கூடிய சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உண்டு. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ரெட்டிப்பு ஜாக்போட் என்று சொல்லக்கூடிய வகையில் சூரியனின் மற்றும் புதனின் இணைவால் புத ஆதித்ய யோகத்தால் மிக சிறப்பான வாய்ப்புகள் உண்டு. மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே கன்னிராசிக்காரர்கள் சூரியனின் தினமாக இருக்கக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உங்களுடைய வாழ்வில் உறுதியாகவே தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் கன்னிராசிக்காரர்கள் ஆகிய உங்களுக்கு உறுதியாக கிடைக்கும்.